பொருளாதாரம் சுதந்திரன்றது முன்னாடி அப்பாவுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போது நானும் வேலைக்கு போகிறேன். இப்போ எனக்கு 1 இயரில் பேபி இருக்கான். 6 மந்த் தான் எனக்கு லீவ் கொடுத்தாங்க, மெட்டர்னிட்டி லீவ். அதுக்கப்புறம் என் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டண்ட்டை நான் பார்க்கணும். அதனால என் குழந்தைய நான் வந்து டே கேரில் விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன். அப்போ அவனுக்கு என்ன புரியும்னா, அப்பாவும் வேலைக்கு போகிறாங்க, அம்மாவும் நம்மளை விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்போ அம்மாவுக்கும் அதே அளவுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றது முக்கியன்றதை நான் வந்து இந்த மூலியமாக சொல்லி கொடுத்துருக்கேங்க சார். எவ்வளோ வயசாகுது குழந்தைக்கு? 1 வயசு 3 மாதம் ஆகுது. தப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி கஷ்டப்படுறோன்னா காப்பாத்தில் விட்டு வேலைக்கு போகிறது தப்பே கிடையாது. ஒரு ஃபினான்ஷியலி சப்போர்ட் வேணுங்கிற பட்சத்தில், ஓரளவு முடியுங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வேலைக்கு போயிட்டுருந்தேன். குழந்தை பிறந்த உடனே என்னை கேட்டாங்க, என்னோடய அம்மாவும் என்னோடய மாமியாரும், நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போனாங்க. நான் ஒரே வார்த்தை, ஆசைப்பட்டு வேணும்னு குழந்தை பெற்றுக்கிட்டு விட்டுட்டு நான் வேலைக்கு போகல, வேலையை விடுறேன்னு. எங்கள் ஹஸ்பண்ட் யோசினார். இல்லை, நான் யோசிக்கிறேன், எனக்கு குழந்தை முக்கியம், குழந்தைய பார்த்துக்கணும். ஒரு வருஷம் 2 வருஷம் வேண்டாம் வேலை. அதுக்கப்புறம் 3 வயசு அந்த எல்கேஜின்னு சேர்க்கும்போது விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் சேர்த்தோம். சேர்க்கும்போது வரைக்கும் நான் வேலைக்கு போகாமல் தான் இருந்தேன்.